வணக்கம் 12ஆம் வகுப்பு மாணவர்களே. அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1 கணக்கு எண் 7. a = 3, 2, 7, 5 மற்றும் b = -1, -3, 5, 2. a, b வரிசை 2 இருக்கக்கூடிய 2 அணிகள் கொடுத்துருக்காங்க. இதுல ab இன்வர்ஸ் = b இன்வர்ஸ் a இன்வர்ஸ். இது அணியோட பண்பு. இந்த பண்பை நம்ம சரி பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம LHS பக்கம் எடுத்துக்குவோம். AB இன்வர்ஸ் அப்படின்னு LHS பக்கம் இருக்கு. இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா A இன்வர்ஸ் = 1 by determinant of A into adjoint of A. இதை ABக்கு நம்ம மாத்திக்கணும். A இருக்கிற இடத்துல AB இருக்கு. Therefore AB இன்வர்ஸ் = 1 by determinant of A. 1 by determinant of A அப்படின்னா 1 by determinant of ABன்னு போட்டுக்கணும். இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு இருக்கு. நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். எனவே ஏபி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி தேவைப்படுது, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி தேவைப்படுது. ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏபி தேவைப்படுது. ஏயும் பியும் பெருக்கணும். ஸோ ஏ என்ற அணியையும் பி என்ற அணியையும் எழுதியாச்சு, பெருக்குவோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 × -1 -3, 2 × 5 +10. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 3 × -3 -9, 2 × 2 +4. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 7 × -1 -7, 5 × 5 +25. செகண்ட் ரோ செகண்ட் காலம் 7 × -3 -21, 5 × 2 +10. இப்போ இதை நம்ம சுருக்குவோம். 10 - 3 7 கிடைக்கும். -9 + 4 -5 கிடைக்கும். 25 - 7 18, 21 - 10 -11. இப்போ ஏபியோட மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. ஏபி அணிக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். 7 × -11 -77 -18 × -5, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் ஆயிரும். 18 × 5 90 கிடைக்கும். 90 - 77 = 13. இதான் நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபியோட மதிப்பு. அடுத்து நமக்கு என்ன தேவைப்படுது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி நமக்கு இங்கே இருக்கு. ஏபியை அட்ஜாயிண்ட் எடுக்கும்போது 2 × 2 வரிசையில் இருக்கிறதுனால முதன்மை மூலைவிட்டத்தை இடம் மாற்றிட்டு இதை குறிமாத்தினா போதும். மாற்றும் போது -11 7 இடம் மாற்றியாச்சு. இதை குறிமாற்றும் போது -5 +5 ஆயிரும். +18 -18 மாறிடும். இதுதான் நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. நேரடியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த 2 மதிப்பையும் எடுத்துகிட்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 by determinant of ஏபியா, 1 by determinant of ஏபி என்ன கிடைக்குது? 1/13 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி என்ன இருக்கு? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி -11 5 -18 7. இதுதான் நமக்கு தேவையான ஏபி ஹோல் இன்வர்ஸ். இதே போல ஆர்ஹெச்எஸ் பக்கம் பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் பெருக்குனா இதே ஆன்சர் நமக்கு கிடைக்கணும். இப்போ இதை சமன்பாடு 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏபி ஹோல் இன்வர்ஸை நம்ம சமன்பாடு 1ன்னு வச்சுக்குவோம். ஆர்ஹெச்எஸ் பக்கம் பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இருக்கு. பிக்கு தனியாக இன்வர்ஸ், ஏக்கு தனியாக இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் பெருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பி இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா எப்படி மாற்றிருக்கோம்? 1 by determinant of b into adjoint of b. இதை நம்ம டைரெக்டாகவே கண்டுபிடிக்கலாம். அதாவது பி இன்வர்ஸ் = 1 by determinant of b. 1 by determinant of b. b இங்கே இருக்கு. டிட்டர்மினன்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 1 × 2 -2 -12, 5 × 3 -15 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் +15 ஆயிரும். அட்ஜாயிண்ட் ஆஃப் பியில் 2 × 2 இருக்கிறதுனால இந்த முதன்மை மூலைவிட்டத்தை இடம் மாற்றுறோம். இப்போ மாற்றும் போது என்ன வரும்? 2 -1. இந்த மூலைவிட்டத்தை குறிய மாற்றணும். -3 +3 ஆகிடும், +5 -5 ஆகிடும். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி நம்ம எழுதிட்டோம். Therefore B இன்வர்ஸோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு? 1/15 - 2 13 வரும். அணி என்ன இருக்கு? 2 3 -5 -1. இது B இன்வர்ஸ். அடுத்தது A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது
1 by determinant of A, 1 divided by determinant of Aக்கு நம்ம டைரக்டா எடுத்துக்கிறோம். 3 into 5 15 minus 7 into 2 4. அடுத்து adjoint of A, இங்கேயும் அதே போல 2 cross 2 இருக்கனால முதன்மை மூலைவிட்டத்தை இடம் மாத்துறோம். மாற்றும் போது 5 3 கிடைக்கும். இந்த மூலைவிட்டத்தை குறி மாத்துறோம். இது -2, இது -7 மாறிடும். 1 by 15 minus 14 1 கிடைக்கும். அப்போ 1 by 1 1 தான், நம்ம போட தேவையில்லை. therefore 5 minus 2 minus 7 3 மட்டும் கிடைக்கும். இதுதான் A inverse. இப்போ B inverse கண்டுபிடிச்சிட்டோம், A inverse கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் என்ன பண்ணணும், பெருக்கணும். நம்ம இப்போ B inverse ஓட மதிப்பையும் A inverse ஓட மதிப்பையும் எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது 1 by 13 அப்படியே வச்சுக்கலாம். இது ரெண்டையும் பெருக்குவோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 into 5 10, 3 into 7 -21 வருது. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 2 into -2 -4, 3 into 3 +9. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 5 into 5 -25, 1 into 7 +7. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் -5 into -2 +10, -1 into 3 -3 கிடைக்கும். ஸோ இதை மேலும் சுருக்கும் போது 1 by 13 into 10 - 21 -11, -4 +9 5 கிடைக்கும். 25 -25 +7 -18, 10 - 3 7 கிடைக்கும். இது நமக்கு தேவையான B inverse into A inverse. இப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின்படி B inverse A inverse அதே போல AB whole inverse இது ரெண்டுமே சமமா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே AB whole inverse ஈக்குவேஷன் நம்பர் 1ம் B inverse into A inverse ஈக்குவேஷன் நம்பர் 2ம் நமக்கு சமமாக கிடைச்சிருக்கு. எனவே இந்த பண்பை நிறைவு செய்தாச்சு.